கதையின் தலைப்பு சிவாவின் சேமிப்பு முறை. ஒரு கிராமத்தில் சிவா என்ற புத்திசாலி சிறுவன் இருந்தான். அவன் மற்ற சிறுவர்களைப் போலவே விளையாடவும் பள்ளிக்குச் செல்வதையும் விரும்பினான். ஆனால் அவன் சிறந்த பணச்சேமிப்பு முறைகளை கற்றுக்கொண்டு எதிர்காலத்திற்கு தேவையான முன் ஏற்பாடுகளை செய்து கொண்டான். ஒருநாள் சிவாவின் தந்தை அவனைப் பார்த்து, "சிவா, நீ பணம் சேமிக்க கற்றுக்கொள்கிறாயா?" என்று கேட்டார். சிவா சிரித்து, "அப்பா, என்னுடைய சிறிய மூளையில் சில புத்திசாலித்தனமான வழிகள் இருக்கின்றன" என்று சொன்னான். சிவா தனது பண சேமிப்பு முறை கூறினான். 1. பட்ஜெட். சிவா ஒரு மாதத்தின் மொத்த வருவாயையும் செலவுகளையும் கணக்கிட்டு ஒரு பட்ஜெட்டை உருவாக்கினான். எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும், எவ்வளவு பணம் சேமிக்க வேண்டும் என பார்த்து திட்டமிட்டான். 2. சிறிய சேமிப்பு கொள்கை. சிவா தினமும் சிறிய தொகை பணத்தை ஒரு சேமிப்பு ஜாரில் சேமித்து வந்தான். சிறு தொகையில் தொடங்கி அவ்வப்போது அது பெரிதாக மாறியது. 3. அவசியமற்ற செலவுகளை குறைதல். சிவா அவனுக்கு தேவையற்ற பொருட்களை வாங்காமல் அவனுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கியான். 4. தற்காலிக செலவுகளை தவிர்த்தல். சிவா ஒரு நாளில் முழு 10 ரூபாயை செலவு செய்யாமல் எவ்வளவு நாட்களுக்கு சமாளிக்க முடியும் என்று பார்த்தான். இதனால் அவன் சில முறை மிகுந்த பொறுமையுடன் பணத்தை சேமித்தான். 5. வீட்டு வேலை. சிவா தனது பெற்றோருக்கு சிறிய வேலைகளை செய்து கொடுப்பதற்கான சிறு தொகைகளை பெறுகிறான். அவனது சேமிப்பு ஜாரில் அதை போடுகிறான். ஒரு வாரம் கழித்து சிவாவின் சேமிப்பு ஜாரில் ஏராளமான பணம் சேர்ந்து இருந்தது. அவன் தந்தை அதனை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். "சிவா, நீ ஒரு புத்திசாலி சிறுவன். இப்படி பணம் சேமித்தால் எப்போதுமே கவலைப்பட வேண்டாம். நீ ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளலாம்." இப்படி சிவாவின் புத்திசாலித்தனமான முறை அவனை நம்பிக்கையுடன் சந்தோஷமான வாழ்க்கையை அமைக்க உதவியது.